கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து நாம் களிக்கூற கடவோம். கர்த்தரை துதித்து அவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாள் நாம் தியானத்துக்குரிய இன்றைய வேத வசனம் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நாகும் 1 அதிகாரம் 13 வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகம், உலகத்தினுடைய நுகம். அதனால தான் பிந்தின நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 சொல்லியிருப்பார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார். நுகம் என்றால் பாரம், நுகம் என்றால் அழுத்தம், மனசுக்குள்ள போட்டு புலம்பு கொண்டு கூடிய ஒரு காரியம். நுகம் என்றால் நம்மளை வேதனைப்படுத்த சில காரியம், அது நம்மளை விட்டு விலகாதபடி இன்னொருவருடைய பாரம். அதே போல சாத்தான் சத்ரு விதைக்கிற ஒரு நுகம். அசீரியா ராஜா அந்த பகுதியில் உள்ள அந்த நுகம் அவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினதான். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அவன் நுகத்தை நான் முறிக்க போறேன், உன் மேல இருக்கிற நுகத்தை. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நுகத்தை கர்த்தர் முறிக்க போகிறாராம். முறிச்சு உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுனுடைய நுகம் எப்படி இருக்கும் அறிந்து கொள்ளணும். என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்குமா, இயேசுனுடைய நுகம். அதனால அதை தான் நம்ம சுமக்கணும். ஆனால் நாம இந்த உலகத்தின் நுகத்தை சுமந்து வருகிறோம். இந்த உலக காரியங்களை அதிகமாக அறிந்து ஐயோ இப்படி தான் இருக்கும் அப்படி என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த உலகத்தின் நுகத்தை நம்மை முறிக்க விரும்புகிறார். எந்த பிள்ளைகள் தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் வழிபடுகிறார்களோ அவர்கள் மேல் இன்னொருவனுடைய நுகம் இருப்பதில்லை. அவருடைய ஃபோர்ஸ்னஸ், அவனுடைய உடன்படிக்கை, அவனுடைய கிரியைகள், அவன் நம்மளை வச்சு செய்ய நினைக்கிற காரியங்கள், அடிமைத்தனம், அது கர்த்தர் இன்றைக்கு முறிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் முறித்து என் பிள்ளைகளுடைய கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். உன் கட்டுகளை அறுக்க போகிறார். கட்டப்பட்டு இருக்கீங்கல்ல, எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சா இதுக்கு ஓடு, அதுக்கு ஓடு, அதை செய், வட்டியை கட்டு, வருமானம் இல்லை, அதனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பற்ற தன்மைகள், என்றைக்கோ நடக்கிற காரியங்களுக்காக இன்னைக்கு எரிச்சல், நுகங்கள். ஐயோ அவன் படையெடுத்து வந்துடுவானா, இவன் படையெடுத்து வந்துடுவானா. அந்த நுகம் நம்மளை ஒழுங்காக சாப்பிட விட மாட்டாங்க. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனம் வச்சத மீதியானவர்கள் இழுத்து கொண்டு போவாங்களாம். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து வச்சிருக்கிறத சாப்பிட முடியாமல் ஆஸ்பத்திரிக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும், கோர்ட்டுக்கும், தேவையில்லாத மதுபானத்துக்கும் எவ்வளவு பெரிய நுகத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நுகத்தை, அவன் நுகத்தை முறிக்கேன். அவன் நுகம், இதெல்லாம் அவன் நுகம். உங்களை சிறுமைப்படுத்துகிற நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை அறுக்க போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். அவனுடைய நுகம் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, உங்கள் நுகம் தான் எங்களுக்கு வேணும். இப்பொழுது நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டிப்ரெஷன், டென்ஷன், ஆண்டவரே அந்த நுகம் எங்களுக்கு வேண்டாம். இயேசு மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும். இதுக்கு முன்னாடி யார் யாரோ எங்களை ஆளுகை செஞ்சாங்க, வேண்டாம். இனி இயேசு மட்டும் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.